இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அசாமில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல் தேதியும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரசின் செயல்பாடுகளில் அதிருப்தி தெரிவித்த முன்னாள் மாநில தலைவர் பூபென் போரா அக்கட்சியில் இருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்தார். 2021-25 வரை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராகவும் இருமுறை எம்எல்ஏவாகவும் இருந்துள்ள போரா திடீரென கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்தது காங்கிரஸ் தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகோய் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் போராவை நேரில் சந்தித்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். கட்சியை வலுப்படுத்தவும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளவும் காங்கிரஸ் தலைமை மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து கௌரவ் கோகோய் தலைமையிலான குழுவிடம் போரா விளக்கினார். தனது ஆலோசனைகளை கட்சி தலைமை ஏற்கும் என எதிர்பார்த்த போராவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதையடுத்து இனியும் காங்கிரஸில் நீடிப்பதில் நியாயமில்லை என எண்ணிய போரா அதிலிருந்து விலகி தன் ஆதரவாளர்களுடன் நேற்று பாஜவில் இணைந்தார். இதுகுறித்து பூபென் போரா கூறியதாவது: காங்கிரஸ் தன் தவறுகள் குறித்து சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் கட்சி பதவியில் இருந்து விலகினேன். தலைமை நல்ல முடிவெடுக்கும் என எண்ணி காத்திருந்தேன். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அசாம் மக்கள் நலனுக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. கடந்த 32 ஆண்டுகளாக காங்கிரஸில் இணைந்து பணியாற்றினேன். ஆனால் அந்த கட்சி எங்கள் மாநில மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் தலைமையை திருப்திப்படுத்தும் வகையில்தான் இங்குள்ள மாநில நிர்வாகிகள் செயல்பாடு உள்ளது. பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பலமுறை அசாமுக்கு வந்துள்ளனர். ஆனால் காங்கிரஸ் மேலிட தலைவர்களோ வெகு சில முறை மட்டுமே இங்கு வந்துள்ளனர். இப்படி இருந்தால் எப்படி மக்களின் நம்பிக்கையை பெற முடியும்? சட்டசபை தேர்தலை சந்திக்க காங்கிரசிடம் காசு இல்லை. போட்டியிடும் வேட்பாளர்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் நடைமுறைதான் உள்ளது. என்னுடன் சேர்ந்து சிலர் பாஜவில் இணைந்தனர். இன்னும் 600 பேர் விரைவில் பாஜவில் இணைய உள்ளனர் என்றார். பூபென் போரா பாஜவில் ஐக்கியமானது அசாம் காங்கிரசுக்கு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த மாநில முதல்வராக உள்ள பாஜவை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்தவர்தான். காங்கிரஸ் தலைமை மீதான அதிருப்தியால் தான் அவரும் அதிலிருந்து விலகி பாஜவில் சேர்ந்தார். தற்பொழுது போராவும் பாஜவில் இணைந்துள்ளார். வரும் தேர்தலில் இது பாஜகவுக்கு பலமாகவும் காங்கிரசுக்கு பலவீனமாகவும் அமையும் என மாநில பாஜக நிர்வாகிகள் கூறினர்.